கோதுமை மாவுல ஒரு அப்பம் செய்யலாம் இன்ஸ்டன்ட்ல. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை போட்டு 2 கப் கோதுமை போட்டுக்கலாம். 1 கப் சாதம் காலையில மத்தியானம் வச்ச சாதத்தை போட்டுக்கலாம். 1 கப் தேங்காய் துருவனதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் ஆப்பம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துல ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விடலாம். அப்புறம் பார்க்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்ப மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றி சுற்றி இது பண்ணியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பிளேட்ல வச்சாச்சு. நம்மளோட கோதுமை ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட குருமாவோட சர்வ் பண்ணிட்டோம்னா சூப்பரா டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குருமாவோட சர்வ் பண்ணா தேங்காய் பாலோட குருமா சேவ் வச்சுட்டு இது பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கோதுமை ஆப்பம், இன்ஸ்டன்ட் கோதுமை ஆப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து